ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். இன்றைக்கி சூப்பரான கிளைமேட், நல்லா மழை பெஞ்சு இப்போ தான் கொஞ்சம் வந்து அப்படியே கம்மியாக இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம vlog என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் 2 வேலையும் பாருங்கள், ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா காலையில் 6 மணி ஆகுதுங்க. வெளியில் கிளைமேட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. ரேவந்துக்கு ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி தான், பட் ரொம்ப டேஸ்ட்டாகவும் நல்லா விரும்பி சாப்பிடுவான். பன்னீர் போட்டு பன்னீர் ரைஸ் பண்ணியிருக்கேன். 1 pot ரெசிபி மாதிரி அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் இந்த ரைஸ் பண்ணால் அவன் காலையில் சாப்பிட்றப்போ இதே சாப்பிட்டு போயிடுவான், மத்தியானத்துக்கும் எடுத்துகிட்டு போயிடுவான். அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். அது சூடாக சாப்பிட்றப்போ ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா லஞ்சுக்கு வந்து இந்த மாதிரி பன்னீர் ரைஸும் ரைத்தாவும் கொடுத்துட்டேன். ஸ்நாக்ஸுக்கு வந்து நம்மளோட பீட்ரூட் குக்கீஸ் தான் கொடுத்துருக்கேன். நான் ஃபஸ்ட்டு பேட்ச் பண்ணி வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து கிட்ஸுக்கு தான் கொடுத்தேன். அண்ட் ரேவந்துக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அவன் ஸ்கூலுக்கு கூட எனக்கு 2-3 வந்து வச்சு கொடுங்கன்னு சொல்லி கேட்டு வாங்கிட்டு போகிறான். இன்னொரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, இவன் இந்த குக்கீஸ் கொண்டு போய் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கொடுத்து அவங்க வந்து அவங்க அம்மா கிட்ட சொல்லி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இதெல்லாம் கேட்குறதுக்கு எனக்கு. சிலத்தையும் பேக் பண்ணி வச்சிட்டோன்னா அவன் வந்து போகிறப்ப எடுத்துகிட்டு போயிடுவான். அண்ட் காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எப்போவுமே அவனுக்கு ஏதாவது ப்ரோட்டீன் டிஷ்ஷாக கொடுப்பேன். ஸோ இன்றைக்கி பன்னீர் இருக்கிறதுனால அந்த ரைஸை சாப்பிட்டு போகிறோமா, எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு ரைஸ் சாப்பிட்டுட்டு அவன் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டான். ஸோ பெரியவர் கிளம்பினோடனே சின்னவர் ரெடி ஆகிட்டார். ஸோ அவனை நல்லா ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு அவனுக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துட்டு, ஸோ இன்றைக்கி ஸ்கூல் போகலாமல் அவங்க ஸ்கூல் லீவ் இன்றைக்கி. அதனால் பார்த்திங்கன்னா வீட்லேயே ஒரு ஆக்டிவிட்டி கொடுக்கலான்னு சொல்லி நிறைய ஆக்டிவிட்டி வாங்கி வச்சுருக்கேன் அவனுக்கு. ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா 40 மினிட்ஸ்க்கு இந்த ஆக்டிவிட்டி கொடுப்பேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரிட்ஜ் மேக்னெட்டில், அதாவது பார்த்திங்கன்னா இந்த அனிமல்ஸ் வந்து பார்ட்ஸ், பாடி பார்ட்ஸ் பிரித்து கொடுத்துருப்பாங்க. கரெக்டாக அந்த பார்ட்ஸை வந்து அவன் அசம்பிள் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி டாஸ்க் அவருக்கு. ஒரு ரசனையிலே 40 மினிட்ஸ் அழகாக வந்து உட்காந்து எல்லா விதமான நம்ம கொடுக்கக்கூடிய ஆக்டிவிட்டி எல்லாம் பண்ணிவிடுவோம். அதுக்கு மேலே அவருக்கு தாங்காது. விவானிக் காலை பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா இன்றைக்கி சத்து மாவு கஞ்சி தான் கொடுத்தேன். அண்ட் அடுத்து பார்த்திங்கன்னா அவனுக்கு ஸ்நாக்ஸுக்கு மக்னா வந்து வறுத்து வச்சுருக்கேன், அதை கொடுத்துருவேன். ஸோ இவனுக்கு வந்து கொஞ்சம் நம்மளுக்கு கரெக்டாக அப்படியே நம்ம சார்ட் பிரகாரம் போகும். நான் அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ ரேவந்துக்கும் பாக்ஸ் கட்டி கொடுக்கறதுனால ஒரு சார்ட் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினைக்கிறேங்க. ஸோ ஃப்ரிட்ஜ் மேக்னெட் சார்ட் சும்மா தான் கிடக்கு. ஸோ நம்ம வந்து மீல் பிளானிங் மாதிரி பண்ணி வச்சுக்கலாம், ஈஸியாக இருக்கும். மண்டேக்கு என்ன, டியூஸ்டேக்கு என்னன்னு சொல்லி வந்து யோசிச்சுட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு என்ன சொல்லுங்கள், நான் ஷேர் பண்ணுறேன். வெஜ் மெனுவாக இருக்கும். நீங்கள் வெஜ் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 2-3 நாள் கழிச்சு அதை நான் அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ விவான் குட்டிக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் இது மாதிரி அழகாக வந்து ஃபுல்லாக அசம்பிள் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் வந்து அவன் நீட்டாக வந்து ஒரே லைன் ஃபார்மில் வச்சு என்கிட்ட வந்து காட்டுவான். ஸோ அழகாக இருக்கும். குழந்தைங்க வந்து இந்த மாதிரி ஃபோன், டிவி எல்லாம் இல்லாமல் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுறப்போ ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் இல்லையா? ஒரு ஆஸ் அ மதராக நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கில்ட்டாக இல்லாமல் இருக்கும். ரேவந்த் எனக்கு ரொம்ப எங்கேஜில் பிறந்துட்டான். அதனால் நிறைய விஷயம் தெரியல. ப்ரீட்டம் வேறு ரொம்ப பயந்துகிட்டே இருந்தேன். பட் விவானுக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்ருக்கேன். டேப்லெட் சார்ஜர் பாத்தியாம்மா? கிளாஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. இதோட சார்ஜர் டேபிள் பக்கத்துல தான் இருக்கு. இல்லம்மா, தேடிட்டேம்மா, எங்க கிடைக்க மாட்டேங்குது. செஷன் ஸ்டார்ட் ஆக போகுது. சரி போ. உங்களுக்கு தெரியும் ரேவந்துக்கு நெக்ஸ்ட் டே போர்டு எக்ஸாம் அப்படின்ட்டு. லாஸ்ட் டைமில் வந்து நம்ம ப்ரெஷர் போகிறத விட இப்போத்துலேருந்து ப்ரிப்பேர் பண்ணுறது நல்லதுன்னு நினச்சேன். அதுவும் மேக்ஸ் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த பேசிக் ஃபவுண்டேஷன் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்போ தான் போர்டு எக்ஸாமில் நல்லா கான்ஃபிடன்ஸ் வரும்ல. ஸோ ரேவந்தோட ரொட்டீன் இனிமேல் இப்படி தான் இருக்கும் சொல்லணும்ல. பட் சீரியஸாக சொல்லணும் அப்படின்னா, இல்லை ஹானஸ்ட்டாக சொல்லணும்னா நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேங்க. ஏன்னா இந்த கோர்ஸை ரொம்ப சீரியஸாக எடுத்து படிக்கிறேன், அதே டைமில் என்ஜாயும் பண்ணுறாங்க. மெயினாக இந்த போர்டு எக்ஸாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்றதுக்காக ரேவந்த் வந்து பான்சோ கோர்ஸில் ரீசெண்ட் டைமில் ஜாயின் பண்ணி விட்டேன். அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக யூகேஜிலேருந்து 9th ஸ்டாண்டர்ட் கிரேட் வரலுமே பார்த்தீங்கன்னா கோர்ஸ் எடுத்துக்கலாம். ஏஜ் பார்த்தீங்கன்னா 5 to 15 years வரலுமே வந்து அவங்க எடுத்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து உங்களுக்கு கான்செப்டில் கிளாரிட்டி வரணும்னா இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்டு கோர்சஸில் வந்து ஜாயின் பண்ணால் தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னால இதில் ஜாயின் பண்ணி விட்டேன். இந்த கோர்ஸை டிசைன் பண்ணவர் பார்த்தீங்கன்னா வேர்ல்ட்ஸ் ஃபாஸ்டஸ்ட் ஹியூமன் கேல்குலேட்டர் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய நீலகண்ட பானு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மேக்ஸை வந்து ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸாக வச்சு சொல்லிக் கொடுக்குறதுனால குழந்தைங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவும் புரியுது, நல்லா வந்து அவங்க இன்ட்ரெஸ்டிங்காகவும் வந்து அந்த கோர்ஸை படிக்கிறாங்க. இது ஒரு ஆன்லைன் கோர்ஸ் அப்படின்றதுனால US, UK, ஆஸ்திரேலியா, கனடா அப்படின்னு பல்வேறு வந்து கண்ட்ரிலேருந்து வந்து பசங்க படிக்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி இங்கே டைம் ஸ்லாட்ஸும் வந்து புக் பண்ணி கோர்ஸ் எடுத்துக்கலாம். நான் பர்சனலாக நம்புற ஒரே விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்க வந்து செல்ஃபாக இன்ட்ரெஸ்ட்டாக ஒரு விஷயம் பண்ணுறாங்க, கற்றுக்குறாங்க அப்படின்னா அதுவே ஒரு பெரிய சக்ஸஸ் தான். ஸோ நான் எடுத்த டிசிஷன் கண்டிப்பாக ரைட்டுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷனில் எல்லா டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாமல் சரி ஓகே நம்ம ஏதாவது டெமோ கிளாஸ் மாதிரி கிடச்சா நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா, ஆமாங்க, ஃப்ரீ டெமோ கிளாஸ் கண்டிப்பாக இது வந்து 100% ஃப்ரீ தான். அந்த டெமோ கிளாஸ் வந்து கிட்ஸை வந்து அட்டன் பண்ண வச்சுட்டு அவங்களுக்கு பிடிச்சிருக்கா, அவங்க இன்ட்ரெஸ்டிங்காக ஃபீல் பண்ண பார்த்துட்டு நீங்கள் அதுக்கு டிசைட் பண்ணிக்கலாம். அந்த டெமோ கிளாஸ், அதாவது ஃப்ரீ டெமோ கிளாஸ்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள்.
கண்டிப்பாக இது நம்ம கிட்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் ஒன்று வாங்கியிருக்கேன். அதை வந்து நம்ம இப்போது யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நிறைய பேர் வீட்டில் இந்த வாட்டர் கேன்ஸ் இருக்கும். அண்ட் வாட்டர் கேன்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய வந்து பழைய கேனாக இருக்கும். அண்ட் நம்ம என்ன பண்ணுறோம், அதுவே வந்து நிறைய நாள் தண்ணி ஸ்டோர் பண்ணி தான் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. நம்மளும் அதை அப்படியே ஸ்டோர் பண்ணி மேலே அந்த மாதிரி டிஸ்பென்சர் மாதிரி போட்டு அதே யூஸ் பண்ணுறப்போ எனக்கு அது என்னமோ ரொம்ப வந்து அன்கம்ஃபர்டபுளாக இருந்தது. ஸோ அதுக்காக சரி ஒரு ஸ்டீல் வாட்டர் கேன் வந்து பார்த்துட்டு இருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினாங்க. 25 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய ஒரு ஸ்டீல் கேன் டேப்போடு வந்துடும். நம்ம அழகாக டேப் செட் பண்ணிக்கலாம். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம இதை யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். அது வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து பாடி ஃபுல்லாக ஸ்டீலில் வந்துடும். மூடியும் பார்த்திங்கன்னா நல்லா கோல்டு பிளேட்டடில் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதை கேரி பண்ணுறதுக்கு மேலே ஹேண்டலும் கொடுத்துருக்காங்க. ட்ராவல் பர்பஸ்க்கும் நீங்கள் தாராளமாக எடுத்துகிட்டு போகலாம். ஸோ நல்லா வாஷ் பண்ணி இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த மாதிரி வாட்டர் கேன்ஸ் வந்து நம்ம வீக்லி ஒன்ஸ் வந்து நல்லா தரோவாக வாஷ் பண்ணணும். நான் ஸ்டீலாக இருந்தால் கூட நல்லா வாஷ் பண்ணி அதை யூஸ் பண்ணணும். இந்த வாட்டர் டிஸ்பென்சரோட டீட்டெயில்ஸ் வந்து நான் வந்து ஒரு ஷார்ட் வீடியோவாக வந்து ரெடி பண்ணி இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் அப்லோட் பண்ணேன். அது 1 மில்லியன் வியூஸ் போச்சு. ஸோ அத்தனை பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து ஃபீல் பண்ணி நிறைய பேர் லிங்க்னு கேட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ப்ராடக்ட் தான். ஸோ லிங்க்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் வேணால் கொடுக்குறேன். உங்களுக்கு இப்போ தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ என்ன கேட்டிங்க அப்படின்னா நல்லா சூப்பராக லீக்கேஜில் எல்லாமே நல்லாவே இருக்குது. ஸோ இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 வீக்காக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ என்ன கேட்டிங்கன்னா 10க்கு 10 அப்படின்ற மார்க் கொடுக்கலாம். ஸோ குவாலிட்டியும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அதோட யூசேஜும் நம்மளுக்கு நல்லா ப்ராக்டிக்கலாக யூஸ் ஆகுது. மெயின்லி இந்த மாதிரி கேன் வாங்குறப்போ நீங்கள் டேப் ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். அது எப்படி லீக்கேஜ் இருக்கா இல்லைன்னு செக் பண்ணணும். பட் அது மாதிரி லீக்கேஜில் எதுவும் இல்லாததுனால நம்ம வந்து தாராளமாக வந்து டேபிள் டாப் மேலே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். கிட்ஸு கையில் படுற மாதிரி வச்சிடாதீங்க. டேப் அப்படியே ஓப்பன் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ மெயினாக விவான் குட்டி அதான் பண்ணுவோம். அதனால் பார்த்திங்கன்னா உள்ளே தள்ளி வச்சிருவேன். எப்போ தண்ணி வேணுமோ அப்போ அழகாக வந்து நம்ம உள்ள இது மாதிரி முன்னாடி ட்ராக் பண்ணிவிட்டு தண்ணி எடுத்துக்கலாம். ஃபோர்ஸாகவும் வருது. ஸோ டிஸ்பென்சர் ரொம்ப உள்ளே வரும் தண்ணி. அந்த மாதிரி இல்லாமல் இங்கே நல்லா ஃபோர்ஸ்ஃபுல்லாக வருது. ஸோ நம்மளுக்கு டக்குன்னு வந்து வாட்டர் பாட்டிலில் குடிக்கிறதுக்கு அதே மாதிரி நம்ம குக்கிங்கெல்லாம் நம்ம நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எங்கள் அம்மாவும் வந்து பார்த்துட்டு நல்லாயிருக்கு, எனக்கும் நான் ஆர்டர் பண்ணி கொடு அப்படின்னு கேட்டாங்க. சரிம்மா நான் ஆர்டர் பண்ணுறேன் அப்படின்னு. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா மறுநாள் காலையில் விடுஞ்சிருச்சு. அம்மா வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 5 days ஆகிடுச்சு. எங்கள் அம்மா 5 நாள் இருக்காங்களே அப்படின்னு எனக்கு ஆச்சரியமாயிடுச்சு. வந்தால் 3 நாளுக்கு மேலே இருக்க மாட்டாங்க, ஓடிடுவாங்க வீட்டுக்கு. பட் இந்த வாட்டி வந்து விவான் கூட நல்லா ஹாப்பியாக ரேவன் கூட ஹாப்பியாக வந்து ஸ்பெண்ட் பண்ணி ஸோ ஜாலியாக கிளம்பிட்டாங்க வீட்டுக்கு. எனக்கு கொஞ்சம் அந்த ரூம் போயிட்டு பார்க்குறப்போ கஷ்டமாக இருக்கும். இத்தனை நாள் இருந்தவங்க ஒரு 5 days அந்த ரூம்லேயே இருந்து பேசிட்டு ஜாலியாக நைட்டில் தூங்கவே மாட்டோம். இப்போ கிளம்புனதுக்கப்புறம் அந்த ரூம் பார்க்குறப்போ வெறுமையாக இருந்தது. பட் என்ன பண்ணுறது, ஸோ இட் ஆல் ஹேப்பன்ஸ். ஸோ அம்மாவுக்கு பாய் சொல்லிட்டு நான் வந்துட்டேன். அண்ட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா படத்துக்கு போகிறோம். இது வந்து ஒரு அனிமேட்டட் மூவி தான். ஸோ இவன் பாருங்கள், இவன் விமானம் பார்க்குறப்ப எனக்கு எங்கள் மாமனாரை பார்க்குற மாதிரியே ஃபீல் ஆகும். அந்த கை பின்னாடி கட்டிக்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டே இருப்பான். போகிறவங்களை வேடிக்கை பார்ப்பான். அப்படியே சேம் மேனலிசமே என்னோட மாமனாரோட மேனலிசம் தான் இருக்கு அவங்ககிட்ட. எங்கே போவோம் ஜீன்ஸில். ஸோ அம்மா அனுப்பிச்சிட்டு திருப்பி வீட்டுக்கு போய் கொஞ்சம் வேலைகள் இருக்குது அதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம படத்துக்கு வந்து நைட் 10:30 ஷோக்கு புக் பண்ணியிருக்கேன் PVRல. மகாவதார் நரசிம்மா. இது நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கேன். கண்டிப்பாக கிட்ஸை கூப்பிட்டு போங்க. இந்த படம் கிட்ஸுக்கு பிடிக்கும்னு நினச்சி நான் கூட்டிகிட்டு போனேன். ஆக்சுவலாக எங்களுக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ரேவந்த் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தான். இதில் பார்த்தீங்கன்னா தசாவதாரமில் வந்து ஒரு அவதாரமான நரசிம்மர் அவதாரம் இல்லையா. எனக்கு இந்த படம் பர்சனலாக ரொம்ப கரெக்டாகும். ஏன் அப்படின்னா நான் வந்து 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்போ என்னோடய ஸ்கூலில் வந்து இந்த நாடகம் போட்டிருக்கேன். நான் வந்து பார்த்திங்கன்னா ஹிரண்யகசிபு, அதாவது அந்த அரக்கன், அந்த ஹிரண்யகசிபு நான் தான். ஸோ என்னை வந்து நரசிம்மர் வந்து உருவெடுத்து அவரோட காலில் வச்சு வயிற்ற கிழிச்சு நரம்பெலாம் எடுத்து கழுத்தில் போட்டுப்பார். அந்த சீன்லாம் மறக்கவே முடியாது. ட்ராமா பண்ணோம் நாங்கள் ஸ்கூலில். அப்படியே ஆர்த்தி எடுத்தாங்க நரசிம்மதாரத்துக்கு பார்த்திங்கன்னா. ஸோ எனக்காக பார்த்திங்கன்னா மீசெல்லாம் வச்சு அப்படியே அந்த டைலாக் பேசிட்டு அந்த ஸ்டேஜுக்கு அப்படி எப்படி நடக்கணும். ரொம்ப அழகான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இன்னும் கூட அந்த ஃபோட்டோ நான் வச்சுருக்கேன் எங்கள் வீட்டில். ஸோ அந்த ஸ்லோகம் ஒன்று வரும். அந்த பிரகலாதர் வந்து பாடுற மாதிரி ஒரு ஸ்லோகம் வரும். அது இன்னும் கூட எனக்கு மெமரைஸ் ஆகிருக்கு. அந்த பிரகலாதர் பாடுற ஸ்லோகம் நான் சொல்லி காட்டுவேன். ఇందుగలడు అందులేదని సందేహము వలదు చక్రి సర్వోపగతుండు ఎందెందు వెతికే చూసిన అందందేగలడు ஞானவாகரினி விண்டே. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா தூணிலும் இருப்பான் திரும்பலும் இருப்பான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதே தான். ஸோ பிரகலாதர் வந்து ஹிரண்யகசிபு கிட்ட இந்த விஷயத்தை பற்றி சொல்கிற ஒரு ஸ்லோகம் தான் அது. படம் சூப்பராக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது படம். நீங்கள் வந்து கிட்ஸோட வந்து கண்டிப்பாக வாட்ச் பண்ணணும்.